ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் எக்கானமியில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவில், அதுக்கடுத்து மிடிவல் பீரியடில் வந்து இந்தியாவில் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ வரக்கூடிய கிளாஸில் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மாடர்னில் வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படி இல்லையா? அதில் வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் ரூட்ஸ் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் மெயினான இம்பார்ட்டன்ட் ட்ரேட் ரூட்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சில்க் ரோடு, அதுக்கடுத்து வந்து ஸ்பைஸ் ட்ரேடு. இது ரெண்டு தான் வந்துட்டு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக வந்து ட்ரேட் வந்து இது வழியாக தான் நடந்துச்சு. சில்க் ரோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பைஸ் ட்ரேடு. இப்போ சில்க் ரோடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்க் ரோடு வந்து எப்போ ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா 2nd செஞ்சுரி பிசியிலேருந்து இப்போ 5th செஞ்சுரி பிசி வரைக்குமே வந்துட்டு சில்க் ரூட் வந்து ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ என்னென்ன ரீஜியன்ஸ் வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா சைனா, சென்ட்ரல் ஏஷியா, மெடிட்டரேனியன், அதுக்கடுத்து பேர்ஷியா, இந்தியா, அரேபியன் பெனின்சுலா. ஸோ இந்த ரூட்ஸ் எல்லாமே வந்து சில்க் ரோடில் வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு. இப்போ சில்க் ரோடு வந்து இதுக்கு சில்க் ரோடு பேர் வந்துச்சு, சில்க் ரோடுன்னு ஏன் வந்து இதுக்கு பெயர் வந்தது அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சைனாவில் தான் வந்து சில்க் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் பண்ணாங்க. ஸோ வந்து அவங்க வந்து சில்க்கை வந்து பண்ணிவிட்டு அதை வந்து ஒவ்வொரு நாடுகளுக்காக வந்து விற்க போனாங்க. அங்கே இருக்க மர்ச்சன்ட்ஸ் அவங்க வந்து விற்க போனாங்க இல்லையா? அதை வாணிகம் பண்ண போகும்போது அவங்க அந்த கடந்து வந்த பாதைகள் அப்படி தான் அவங்க சில்க் கொண்டு வந்ததுனால அதை வந்து சில்க் ரோடு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ வந்துட்டு என்னென்ன சில்க் ரோடு வந்துட்டு என்னென்ன கூட்ஸ் வந்து அதிகமாக வந்து ட்ரேடு பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சில்க் தான் வந்து அதிகமாக வந்துட்டு மோஸ்ட்லி சைனாலேருந்து நிறைய இடத்துக்கு வந்து இவங்க போய் வந்து சேல் பண்ணாங்க. அதர் கூட்ஸ் சில்க் ரோடு வழியாக என்னென்னலாம் வந்து ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பைசஸ், பேப்பர், பாஸ்லின், ஜேடு, டீ, வூல், கோல்டு, சில்வரு, இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சில்க் ரூட் வழியாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதோட கல்ச்சுரல் இம்பேக்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மொத்த நாட்டிலேருந்து என்ன புத்திசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி இது எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே இருக்க பீப்புளோட மத நம்பிக்கைகள், அவங்களோட கல்ச்சுரல், அவங்களோட கலாச்சாரம் இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா பகிரப்படுது மற்ற நாடுகளுக்கும். ஸோ கல்ச்சுரல் இம்பேக்ட். அதுக்கடுத்து வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா இது மூலமாக வந்து பேப்பர் மேக்கிங் டெக்னாலஜி வந்து மற்ற கண்ட்ரிகளுக்கும் வந்து தெரிய வந்தது. முன்னாடி வந்துட்டு சைனாவில் தான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து மேக் பண்ணாங்க. ஸோ அவங்க ரொம்ப காலத்துக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து வெளி நாடுகளுக்கு வந்து பரவ விடாமல் அவங்க நாடுகளுக்கே அவங்க வந்து அதை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ஸோ சில்க் ரோட் மூலமாக வந்து என்னாச்சு அப்படின்னா பேப்பர் மேக்கிங் இல்லையா, அது வந்து மற்ற நாடுகளுக்கும் வந்து பரவ ஆரம்பிச்சுது. இது மூலமாக வந்து கவர்னன்ஸு மற்ற நாடுகளில் வந்து கவர்னன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம நாட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக வந்துட்டு மற்ற நாடுகள்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு சில்க் ரூட் மூலமாக. அதுக்கப்புறமா வந்து சில்க் ரூட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மியாச்சுது. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நமக்கு வந்து இது சில்க் ரோடு வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா லேண்ட் ரூட்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ மேரிடைம் ட்ரேடு வந்து அதிகமானதுனால சில்க் ரூட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறமா ஸ்பைஸ் ட்ரேடு வந்து எப்போ அப்படின்னா 2000 பிசியிலேருந்தே வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிடிவல் பீரியடில் வந்துட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த ஸ்பைஸ் ட்ரேடில் வந்துட்டு என்னென்ன ரூட்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா சென்டர் இன் சவுத் இந்தியா, பர்டிகுலர்லி கேரளா. சவுத் இந்தியாவில் கேரளாவில் வந்துட்டு இதோட ரீஜியன்ஸ் வந்து அதிகமாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு அந்த கேரளா வந்து என்னென்னா நிறைய ஸ்பைசஸ் இருக்கிற இடமா இருந்ததுனால ஸோ அந்த இடம் வந்து இந்த ஸ்பைஸ் ரூட்டில் வந்து இன்றியமையாததாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து மற்ற ரீஜியன் கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். எது கூடலாம் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்பைஸ் ட்ரேடில் மிடில் ஈஸ்ட், யூரோப், சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே இந்த ஸ்பைஸ் ரூட்டில் வந்து ஸ்பைஸ் ட்ரேடில் வந்து கனெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ என்னென்ன கூட்ஸ்லாம் ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த பேர்லேயே இருக்குது ஸ்பைசஸ். ஸோ வந்து ஸ்பைசஸில் பிளாக் பெப்பரு, கேடமாம், சினமன், நட்மெக், க்ளோவ்ஸு இது எல்லாமே வந்துட்டு
ட்ரேட் பண்ணாங்க. இப்போ ஸ்பைஸ் ட்ரேட்லாம் ஸ்பைஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ணாங்களா அப்படின்னா, அப்படி கிடையாது. வேற இது டெக்ஸ்டைல்ஸு, ஜெம்ஸு, அரோமேட்டிக் பிளான்ட்ஸு இதுவுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில வந்து கல்ச்சுரல் இம்பேக்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, யூரோப்பியன்ஸ் வந்து டைரக்ட்டா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவோட ரூட் தெரிஞ்சுட்டு வந்து ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கேருந்து அவங்க இந்தியாவோட ரூட் கண்டுபிடிச்சு வந்து அவங்களும் வந்து இந்தியால வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து இந்தியன் ஸ்பைசஸ் வந்து வேர்ல்டு வைடு வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அதோட குவாலிட்டி, தரம் இது எல்லாமே வந்துட்டு உலக அளவுல வந்து ரொம்ப பெயர் பெற்றதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இது வந்து கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுமே வந்து நடந்தது. இப்ப கீ பிளேயர்ஸ் வந்து இதில யாரு பார்த்தோம்? அ அ ஸ்பைஸ் ரூட்ல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்ஷியன்ட் கிரீக்ஸு, ரோமன்ஸு, அரப்ஸு, லேட்டர் யூரோப்பியன்ஸு, போர்ச்சுகீஸ், டச்சு இவங்க எல்லாமே இதுல வந்து கீ பிளேயர்ஸா இருந்தாங்க. இது மேஜர் ரூட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சில்க் ரூட் பார்த்தோம்ல, சில்க் ரூட் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பேஸ்டா இருந்துச்சு? லேண்ட்ல தான் இருந்துச்சு. இது வந்து ஸ்பைஸ் ட்ரேட் வந்து மேரிடைம்ல இருந்ததுனால வந்துட்டு, இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா, அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், அந்த பக்கத்தில இருக்க ஓவர்லேண்ட் கனெக்ஷன் இது எல்லாமே வந்து ஸ்பைஸ் ட்ரேட்ல வந்துட்டு இந்த ரீஜியன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணப்பட்டிருந்ததுனால, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து அதிகமா வளர்ச்சி அடைஞ்சது. இதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ட்ரேட்ல வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, மேரிடைம் ட்ரேட், ஓவர்லேண்ட் ட்ரேடு, கூட்ஸு ட்ரேடட் இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். இப்ப மேரிடைம் ட்ரேட்ல வந்துட்டு இந்தியா வந்து மேரிடைம் ட்ரேட் எந்தெந்த கண்ட்ரி கூடலாம் பண்றாங்க அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஸ்ரீலங்கா, சைனா, ரோமன் எம்பயர் இந்த கண்ட்ரீஸ் கூடலாம் வந்து மேரிடைம் ட்ரேட் வந்து வச்சுட்டுருக்காங்க. அதுக்கடுத்து இதில முக்கியமான போர்ட்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, தம்ரலிப்தி. இந்த தம்ரலிப்தினா லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா? எது குப்தர்கள் காலத்தில வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான போர்ட். தம்ரலிப்தி, சோப்பரா, பாரூச் இதெல்லாம் வந்துட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வளர்றதுக்கு ஒரு இன்றியமையாததான போர்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓவர்லேண்ட் ட்ரேடு வந்து நம்ம அதிகமா பண்ணோம். சில்க் ரூட்டு, அது ஸ்பைஸ் ட்ரேடு இது மூலமா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல ஏன்ஷியன்ட் இந்தியால, மிடிவல் இந்தியால ஸோ அது அங்கே வந்துட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ மிடிவல் பீரியட்ல வந்துட்டு ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து செகண்ட் ஃபேஸ்ல நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தப்போ தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, யூரோப்பியன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஸோ யூரோப்பியன் உள்ள வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடந்துச்சு நமக்கே நல்லா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து அவங்க ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில இருக்க வெல்த் எல்லாமே ட்ரைன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ வந்து பிரிட்டிஷ் பாலிசிஸ் வந்து எப்படி வந்து இந்தியாவோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பேட்டில் ஆஃப் பக்சருக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன்லயுமே அவங்க பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எதுக்காக இவங்க பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கண்ட்ரி வந்து வளர்ச்சி அடையணுன்றதுக்காக, இங்க இருந்துட்டும் வந்து நம்மளோட வெல்த் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ட்ரைன் பண்ணாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமா ரா மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இந்தியா வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரியா வந்து நம்ம கண்ட்ரிய வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க பிரிட்டனுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு, அங்கேருந்து ஃபினிஷ்டு குட்ஸா கொண்டு வந்து திரும்ப இங்கேயே வந்து சேல் பண்ணாங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு இந்தியாவோட எக்கானமி, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னாச்சுன்னா, நல்லாவே இதோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து வந்துட்டு மத்த கண்ட்ரீஸுமே வந்து காம்படிஷன் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட காட்டன் நல்லா இருந்துச்சு இல்லையா? மத்த கண்ட்ரீஸுமே வந்துட்டு காட்டன், சில்க் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியாவோட காட்டன் அதாவது சில்க்கா இருக்கட்டும், அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. இது மூலமாவும் வந்து நம்மளோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு இது பிரிட்டிஷ் பாலிசிஸ் வந்து எப்படி வந்து நம்ம கண்ட்ரியோட எக்கானமிய வந்து இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணாங்க. ஸோ வந்து இந்த நெசவு தொழில்லாம் வந்து இந்தியால அதிகமா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, அவங்க பிரிட்டிஷ்ல வந்துட்டு இது வளர்ச்சி அடைஞ்சது இல்லையா? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால அவங்க வந்து அவங்க வந்து சீப்பா வந்து பொருட்கள வந்து சேல் பண்ணாங்க. ஸோ இந்தியன் இவங்க ப்ரொடியூஸ் பண்ண பொருட்களோட விலைகள் வந்து அதிகமா இருந்துச்சு.
அவங்களுக்கு வந்து அங்கே இம்போர்ட் டாக்ஸஸ் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு டியூட்டி ஃப்ரீயாக வந்துட்டு என்ன பண்ணாங்க, எங்கள் கண்ட்ரியில் வந்து சேல் பண்ணனால விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இது மூலமாக நெசவு தொழில்காரங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ அது மூலமாக வந்து என்னாச்சு அப்படின்னா, அவங்க அதை விட்டுட்டு வேறு தொழில்கள் பார்க்க வந்துட்டாங்க. ஸோ இது மூலமாக வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆச்சு. அதான் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் பாலிசிஸ் ப்ரையாரிட்டைஸ்டு இம்போர்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ் ஓவர் இந்தியன் ப்ராடக்ட்ஸ். இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பெஷலி டெக்ஸ்டைல்ஸ் வேர் டெலிபரேட்லி அண்டர்மைன்ட். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்துட்டு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்து மேக் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு அவங்களால வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியான விலையில் கொடுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் டியூட்டி ஃப்ரீயாக இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா, அவங்களோட பொருட்களோட விலைகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு இவங்க இந்தியனோட கூட்ஸுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டேக்ஸ் வந்து அதிகமாக போட்டதுனால இதோட விலைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, இவங்களோடது எதுவுமே சேல் ஆகவே இல்லை. அவங்களோடது விலை கம்மியாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அவங்களோட பொருட்களை தான் விரும்பினாங்க. அதிகமாக அதுதான் சேல் ஆச்சு. ஸோ அதனால் என்னாச்சுன்னு அப்படின்னா, குறிப்பாக வந்து யார் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, இந்த டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கதான் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க பிரிட்டிஷோட பாலிசிஸ்னால. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரைன் ஆஃப் வெல்த். இது வந்து குரூப் ஆஃப் இன்டலெக்சுவல் அவங்க வந்துட்டு எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியா வந்துட்டு ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருந்தது வந்து டெவலப்பிங் கண்ட்ரியாக மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டலெக்சுவல்ஸ் வந்து வச்ச கான்செப்ட் தான் வந்து இந்த ட்ரைன் ஆஃப் வெல்த். ஸோ இந்தியாவில் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ரா மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப ஃபினிஷ்டு குட்ஸாக வந்து திரும்ப கொண்டு வந்து இந்தியாவிலேயே வந்து சேல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா டேக்ஸ் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்துட்டு மெயின் சோர்ஸ் ஆஃப் வந்து இன்கமாக வந்து எது இருந்துச்சுன்னா, லேண்ட் ரெவன்யூஸ் தான் வந்து மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, அதுக்காக வந்து நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க. நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸில் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், மகள்வாரி, ரயோத்வாரி, இந்த மாதிரி புது புது இது டேக்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அது மூலமாக வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி இங்கே இருக்க அவங்களுக்கு ஆர்மிக்கு மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கும் வந்துட்டு இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ ட்ரைன் ஆஃப் வெல்த் பார்த்தோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்தோம்னா மோனோபோலைசேஷன் ஆஃப் ட்ரேடு. ஸோ அவங்களே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மோனோபோலைஸ்டு இந்தியன் ட்ரேட் எஸ்பெஷலி இன் lucrative sectors like textiles, spices and indigo. Indian merchants were marginalized or forced to unfair trade terms. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க பிரிட்டிஷ் இருக்காங்களே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்களே வந்து நிறைய ட்ரேடை அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ டெக்ஸ்டைல்ஸு, காட்டனு, இது எல்லாத்தையுமே அவங்க மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ணாங்க. ஸோ ட்ரேடு மோனோபோலி அவங்க மட்டுமே பண்ணதுனால இந்தியாவோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ரொம்ப வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. எக்கனாமிக் இம்பேக்ட்ஸ் வந்து இதனால் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்தியா அங்கேருந்து வருது இல்லையா, இப்போ வந்துட்டு இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு திரும்ப இந்தியாவிலே வந்து சேல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு டியூட்டி ஃப்ரீ. ஸோ வந்து டியூட்டியே இருக்காது. அதனால் அதோட ரேட் கம்மியாக இருந்துச்சு. பட் இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதிகமான டேக்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் கஸ்டம்ஸ், இதற்கு டியூட்டி இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக போடுறதுனால இவங்களோட பொருட்களோட விலைகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து மர்ச்சன்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கடுத்து ஷிஃப்ட் இன் அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா, அது என்னன்னு பார்க்கலாம். பிரிட்டிஷ் பாலிசிஸ் என்கரேஜ் கல்டிவேஷன் ஆஃப் கேஷ் கிராப்ஸ், இண்டிகோ, காட்டன், டீ, ஓபியம் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் டு சப்போர்ட் பிரிட்டன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ட்ரேடு. அதான் ஷிஃப்ட் இன் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன்ஸ். அதாவது நம்ம வந்துட்டு நெல், கோதுமை இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது இல்லையா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், அது க்ரோத்துக்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரி அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க. அதாவது இண்டிகோ, காட்டன், டீ இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரியாக, ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கண்ட்ரியாக வந்து இந்தியாவை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இது மூலமாக வந்து இதோட இம்பேக்ட் வந்து என்ன அப்படின்னா, ஃபுல்லாமே வந்து கேஷ் கிராப்ஸே வந்து போட்டதுனால ஃபுட் கிராப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபுட் இன்செக்யூரிட்டிஸ் வந்துச்சு, ஃபமைன்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சு, நிறையா மக்கள் வந்து இறந்தாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டில் வந்து நிறையா ஃப்ளக்சுவேஷன் நடந்துச்சு. இது எல்லாமே பிரிட்டிஷ் பாலிசிஸோட ஒரு இதுதான்.
தாக்கம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேஸு, ரோட்ஸு, இது போர்ட்ஸு, இது எல்லாமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நல்லா டெவலப் ஆச்சுது. வந்துட்டு என்ன அப்படின்னா மாடர்னைஸ் இந்தியா பட் ப்ரைமர்லி டு ஃபெசிலிட்டேட் பிரிட்டிஷ் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இவங்க வந்து ரோட் போடுறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து ரயில்வேஸு, இது எல்லாமே வந்துட்டு இவங்க இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. ஆனால் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரேட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனுக்காக, அவங்களுக்கு வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக, இதுக்காக தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இதோட இம்பேக்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ ரயில்வேஸ்னால வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா railways were used to transport raw materials to ports for export and British goods to the Indian hinterlands. Infrastructure served British trade needs more than in India's development. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரயில்வேஸை பில்ட் பண்ணது மூலமாக வந்துட்டு அவங்க ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்துட்டு அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிது. அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னால அவங்களால வந்துட்டு நிறைய ஸ்டோர் பண்ணி என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வாணிகம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ட்ரேட் ரூட்ஸ். இப்போ சில்க் ரோடு, ஸ்பைஸ் ரூட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி ட்ரேட் ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து அழிச்சாங்க. அதாவது மேரிடைம் ட்ரேட் ரூட்ஸ் பிகேம் டாமினன்ட் அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோல், சைட்லைனிங் ட்ரெடிஷ்னல் ஓவர்லேண்ட் ட்ரேட் நெட்வொர்க்ஸ் லைக் சில்க் ரோடு அண்ட் இன்டர்னல் ரிவரின் ட்ரேடு. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, சில்க் ரோடு வந்து அதிகமாக லேண்டில் தான் இருந்துச்சு, ஸ்பைஸ் ட்ரேட் வந்து அதிகமாக மேரிடைம் ட்ரேடில் இருந்துச்சு. ஸோ மேரிடைமில் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரேடு எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மேரிடைம் ட்ரேடில் வந்துட்டு அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இம்பேக்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மெனி லோக்கல் அண்ட் ரீஜனல் ட்ரேடிங் சிஸ்டம் பிகேம் டிஃபங்க்ட். இந்தியன் ட்ரேடர்ஸ் லாஸ் தேர் காம்படிட்டிவ் எட்ஜ் குளோபலி. ஸோ அது மூலமாக இவங்க டேக்ஸும் வந்து அதிகமாக போட்டு வந்து இந்தியனோட ப்ராடக்ட்ஸோட விலையை வந்து அதிகப்படுத்துறதுனால என்னாச்சு அப்படின்னா இந்தியாவோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இதோட இம்பேக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் டிபெண்டன்சி. இந்தியா வந்து மெயினாக வந்துட்டு என்னவா வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கண்ட்ரியாக தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதனால இந்தியாவோட செல்ஃப் சஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது. இந்தியாவோட ஜிடிபிலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாச்சு, ரொம்ப ரொம்ப ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சோஷியல் இம்பேக்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்துட்டு நெசவாளர்களுக்கு வந்துட்டு இது டேக்ஸ் வந்து அதிகமாக போட்டு பொருட்களோட விலையை அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மூலமாக வந்துட்டு அந்த தொழில் பண்ணி அது மூலமாக வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சவங்க எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னா வறுமையில் வந்து தள்ளப்பட்டாங்க. இது மூலமாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் ஆகி இந்த மாதிரி நிறைய வந்து சமூகத்தில் வந்து நிறைய தாக்கம் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வந்து டாக்ஸஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலமாக வந்து இந்தியாவோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நிறையவே வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா எக்கனாமிக் வந்துட்டு கொண்டு வரணுன்றதுக்காக க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து க்ராப் ப்ரொடக்ஷன், மில்க் ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்து அதிகப்படுத்தினாங்க. ஸோ இது மூலமாக இந்தியாவோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து வளர்ச்சி அடைந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்சி, தன்னிறைவு அடைதல் இதில் வந்துட்டு அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்தியா வந்து சாப்பாட்டே வந்து அதாவது உணவு பொருட்களே வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து தன்னிறைவு அடைவணும்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வந்தாங்கன்னா 5 இயர் பிளான்ஸ் கொண்டு வந்தாங்க. இது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீன் ரெவல்யூஷன்னால் வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தன்னிறைவு வந்து அடைஞ்சோமா, அதுக்கப்புறம் வந்துட்டு 1991 எக்கனாமிக் லிபரலைசேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலமாக வந்து ஃபாரின் கண்ட்ரீஸும் வந்து இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு இந்தியாவோட எக்கானமி வந்து நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிது. மக்களோட வாழ்க்கை தரம் வந்து நல்லா உயர்ந்தது. அதாவது லிபரலைசேஷன் ஆஃப் 1991 marked a turning point for India. Following a balance of payment crisis, the reforms focused on deregulation, opening of economy to foreign trade and investments.
அதாவது இந்தியால வந்துட்டு சில குறிப்பிட்ட இது மட்டும் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு. லிபரலைசேஷனுக்கு வந்து அப்புறமா என்ன நடந்துச்சு அப்டின்னா, நெறைய ஃபாரின் ட்ரேடு ஃபாரினர்ஸ் வந்து இங்க வந்து இது பண்றது. அதாவது ட்ரேட் பண்ணுறது, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸு. ஸோ இது மூலமா வந்து இந்தியாவோட எக்கானமி வந்து நல்லாவே க்ரோத் ஆச்சு. இதோட கீ ரிஃபார்ம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ட்ரேட் பாலிசி சேஞ்சஸ். ட்ரேட் பாலிசி வந்து சேஞ்ச் பண்ணாங்க. என்னென்ன சேஞ்ச் எல்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தோம் அப்படின்னா, ரிடக்ஷன் இன் இம்போர்ட் டாரிஃப்ஸ். ஸோ இம்போர்ட் டாரிஃப் வந்து கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் எலிமினேஷன் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ சில ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த பொருட்கள்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடாது, இந்த பொருட்கள்லாம் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் சிம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ட்ரேடு ப்ரொசீஜர்ஸ். முன்னாடி வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்த ப்ரொசீஜர்ஸை வந்து எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிம்பிள் ப்ரொசீஜராக வந்து மாற்றிட்டாங்க. இதனால் வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட் ஆச்சு. அதுக்கடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பார்த்தோம்னா, ஓப்பன்ட் அப் செக்டார்ஸ் ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சச் அஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ், பேங்கிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ வந்துட்டு முன்னாடி வந்து பேங்கிங் வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதுலேயும் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அலோட் ஆட்டோமேட்டிக் ரூட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் கீ இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கடுத்து வந்துட்டு கரன்சி ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, ஷிஃப்ட் ஃப்ரம் அ ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் டு அ மோர் மார்க்கெட் டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ நமக்கு ஃபிக்ஸட் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது இல்லையா? ஃபிக்ஸட் அப்படின்னா இப்போ ஒரு டாலருக்கு வந்து ₹50 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. இதே வந்துட்டு இப்போ மார்க்கெட் ட்ரைவனாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு இப்போ ஒரு டாலர் வந்து ₹60, ₹70 இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரைவனாக வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ வந்துட்டு ஃபிக்ஸடுனா வந்துட்டு இதுதான். கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில தான் வந்து நம்ம ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட் டிட்டர்மைன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாக வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் கூட கொண்டு வந்தாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸில் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முன்னாடி லைசன்ஸ் சிஸ்டம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாமே குறைச்சாங்க. ரெடியூஸ்டு த லைசன்சிங் ரிக்யூர்மெண்ட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், என்டர் த மோனோபோலி ஆஃப் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இன் மெனி செக்டார்ஸ். என்னாச்சு அப்படின்னா, சில குறிப்பிட்ட செக்டார்ஸ் வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இப்போ டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும். இப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டார் இது எல்லாமே கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோனோபோலி இருந்துச்சு. அதுக்கடுத்து லிபரலைசேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோனோபோலி வந்து என்னாச்சு அப்படின்னா தகர்க்கப்பட்டது. தான் என்டர் த மோனோபோலி ஆஃப் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் இன் மெனி செக்டார்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லிபரலைசேஷனால் இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தில் வந்துட்டு என்ன இம்பேக்ட் ஆச்சுது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக க்ரோத் ஆச்சு. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணும்போது நம்ம கண்ட்ரிக்கு வந்து நிறைய எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ க்ரோத் இன் எக்ஸ்போர்ட் இந்த லிபரலைசேஷனால் எக்ஸ்போர்ட்டோட க்ரோத் வந்து அதிகமாச்சு. இம்போர்ட்டுமே நம்ம அதிகமாக பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கடுத்து குளோபல் மார்க்கெட்ஸ் கூட வந்துட்டு ஒரு இன்டகிரேஷன் ஆஃப் குளோபல் மார்க்கெட்ஸ், எக்கனாமிக் க்ரோத். ஸோ இதுதான் வந்து லிபரலைசேஷனுக்கு அப்புறமா எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதான் க்ரோத் இன் எக்ஸ்போர்ட்ஸ். என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பேஸ்கெட் டைவர்சிஃபைட் இன்க்ளூடிங் டெக்ஸ்டைல், சாஃப்ட்வேர் சர்வீசஸ், ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் குட்ஸ். இது எல்லாமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம், நம்ம அதிகமாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, சுகரு, ரைஸு, சுகர் கேனு இது எல்லாமே வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம். என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, மெஷினரி, டெக்னாலஜி, கன்சியூமர் கூட்ஸு இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ரோல் ஆஃப் குளோபலைசேஷன் இன் ஷேப்பிங் இந்தியன் ட்ரேடு. ஸோ குளோபலைசேஷன் மூலமாக வந்துட்டு இந்தியாவோட எக்கானமி வந்து எப்படி ஷேப் ஆச்சு, எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, குளோபலைசேஷன் மூலமாக வந்துட்டு நம்மளால் குளோபல் மார்க்கெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. நம்ம வந்து எந்த நாட்டில் வேணாலும் போயிட்டு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம மற்ற கண்ட்ரீஸுக்கு போய் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து
செட் பண்ணி அங்கேயுமே வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி க்ரோத்தை வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இன்றியமையாததாக இருந்துச்சு. ஸோ அது இதோட குளோபலைசேஷன் வந்துட்டு கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சஸ் டு குளோபல் மார்க்கெட். அதான் இந்தியா பிகேம் அன் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் இன் த குளோபல் ட்ரேட் சிஸ்டம் ஃபெசிலிட்டேட்டட் பை மெம்பர்ஷிப் இன் ஆர்கனைசேஷன் லைக் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து நம்ம மெம்பர்ஸாக இருந்தனால சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதில் வந்துட்டு போகிறவங்களுக்கு, அதில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அது மூலமாக இந்தியாவும் அதில் வந்து ஜாயின் பண்ணதுனால வந்து என்னாச்சு அப்படின்னா, நமக்குமே வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இது மூலமாக வந்து நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்துமே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடி அண்ட் சர்வீசஸ். இந்தியா எமர்ஜ் அஸ் அ லீடர் இன் ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் டிரைவன் பை குளோபலைசேஷன் அண்ட் ஸ்கில்டு லேபர் அவைலபிலிட்டி. ஸோ இந்தியாவில் வந்து ஹியூமன் கேபிட்டல், ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து அதிகமாக இருந்ததுனால இது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடிஸ் அண்ட் சர்வீசஸ் செக்டாருமே வந்து அதிகமாக வளர்ந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FDI inflows increased, particularly in sectors like technology, automobiles and retails. ஸோ FDI inflows இருக்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் செக்டாரில் வந்து அதிகமாக இருந்துச்சு. என்னென்னா டெக்ஸ்டைல்ஸு, ஆட்டோமொபைல்ஸ் இதுலலாம் வந்துட்டு FDIயோட இன்கம்ஸ் வந்துட்டு அதிகமாச்சு, இன்ஃப்ளோஸ் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து குளோபல் சப்ளை செயின்ஸ். இந்தியா இன்டகிரேட்டட் இன்டு சப்ளை செயின்ஸ் பர்டிகுலர்லி இண்டஸ்ட்ரீஸ் லைக் டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் காம்போனன்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு இந்தியா வந்து சப்ளை செயின்ஸில் இது மூலமாக வந்து என்னாச்சு அப்படின்னா கனெக்டடாக இருந்துச்சு. இது மூலமாக வந்துட்டு இந்தியாவோட க்ரோத் வந்து அதிகமாச்சு. இப்போ பாசிட்டிவ் குளோபலைசேஷன். இப்போ குளோபலைசேஷனால் என்ன பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இது மூலமாக எக்ஸ்போர்ட் க்ரோத் ஆச்சு. குளோபல் மார்க்கெட் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்துச்சு. ஃபாரின் FDI இன்ஃப்ளோஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா குளோபலைசேஷன் மூலமாக வந்துட்டு கிடைச்ச வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். அதான் என்னென்னு பார்க்கலாமா? எக்ஸ்போர்ட் லெட் க்ரோத், இன்க்ரீஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இன் செக்டார்ஸ் சச் அஸ் ஐடி, ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கூட்ஸ். ஸோ இது மூலமாக வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாச்சு. நமக்கு வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாக இருந்துச்சு. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அதான் எக்ஸ்போஷர் டு குளோபல் மார்க்கெட்ஸ் என்கரேஜ் த அடாப்ஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ். அதாவது இப்போ MNCஸுமே வந்துட்டு மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இது பண்ணுறாங்களா, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது மூலமாக என்னாச்சு அப்படின்னா டெக்னாலஜிஸ் வந்து அதிகமாக வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சு குளோபலைசேஷன்னால். ஸோ இது மூலமாக வந்து இந்தியாவோட எக்கானமி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சுது. இது மூலமாக இப்போ வந்து சொன்னேன் இல்லையா, MNCஸ் வந்து இங்கே வந்து கம்பெனி வந்து செட் பண்ணி ப்ரொடக்ஷன் வச்சு மற்ற கண்ட்ரீஸுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜாப் க்ரோத் நடக்குது. இப்போ வந்து சில கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு MNCஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 50% அல்லது 70% அவங்க எந்த கண்ட்ரியில் கம்பெனி வந்து வச்சுருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் உள்ள சிட்டிசன்ஸை தான் வந்துட்டு என்ன பண்ணும் வந்து இது லேபர்ஸாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய ஜாப் க்ரோத் நடந்துச்சு. அதுக்கடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கடுத்து இப்போ மாடர்ன் ட்ரேட் இப்போ வந்து லிபரலைசேஷனுக்கு அப்புறமா வந்து நிறைய ட்ரேட் பாலிசிஸ் வந்து இந்தியாவில் வந்து வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸு. ஸோ வந்து இந்தியா வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியா ஹாஸ் சைன்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வித் கண்ட்ரிஸ் லைக் ஜப்பான், சவுத் கொரியா, ஏஷியன் கண்ட்ரிஸ் கூடலாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ். ஸோ இது மூலமாக டொமஸ்டிக்கில் வந்து மேனுஃபேக்சர் வந்து அதிகமாக பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எக்கனாமிக் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் எக்கானமியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் போகாமல் டேரெக்டாக வந்து எங்கே போயிட்டாங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டாருக்கு போயிட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்துட்டு க்ரோத் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து இது மூலமாக வந்துட்டு இந்தியாவோட ட்ரேட் அண்ட் காமர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன், அதாவது இன்சென்டிவ்ஸ் அண்டு ஸ்கீம்ஸ் லைக் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், எக்ஸ்போர்ட் ஓரியன்ட், இது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ வந்து ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார் இதில் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக வந்து
எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது மூலமா வந்து இந்தியாவோட எக்கானமி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சது. எதுக்கப்புறமா அப்படின்னா 1991 லிபரலைசேஷனுக்கு அப்புறமா. ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க் யூ.